இப்பாடுறா சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறேன். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அந்த மேட்ரிக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்தா அது சிங்குலர், நாட் ஈக்குவல் டு 0 வந்தா நான் சிங்குலர். புரியுதான் பாரு. என்னடா தம்பி அது? 7.4 தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லாட்டி ஏன்னு எடுத்திருக்கேன், மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். 3 இப்படியா? 4 5 சரி, அவ்வளோதான். இது மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கடாமா. நீங்கள் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்படி போட்டு தான்மா கண்டுபிடிக்கணும். இப்படி போடணும் அவசியம் இல்லை. இங்கே போட்டால் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? இங்கே போடணும். இந்த டிட்டர்மெண்ட் ஏன் இப்படி மொட்டையாக எழுதிட்டீங்கன்னா தப்பு. ஏன்னு எழுதி 1 இன்ட்டு நம்மால் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் 45 இதுக்கு நேரம் -48 -2 இன்ட்டு இது தப்பு. இப்படி செஞ்சோம்னா ஒன்று இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன்னு டிட்டர்மெண்ட் போட்டுக்கிறேன்னா இல்லை. நீங்கள் பார்த்துங்க, இன்னொரு ஸ்டெப்பு எழுதிக்கிங்க. அங்கிட்டு இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிங்கன்னா இதே கணக்கு கீழே தூக்கி 2 சைடு போட்டு எழுதி அப்புறம் வேணால் ஓப்பன் பண்ணிக்க. போ பழகிடும். இந்த இப்படி போட்டு ஷார்ட்டாக செஞ்சுருவாங்க படிக்கக்கூடிய ஆளுக்கு. தெரியும் வாத்தியா இருக்குது டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஏன்னு எழுதிருக்கேன், இங்கே டிட்டர்மெண்ட் ஏன்னு எழுதிருக்கேன். மாடலஸ் கிடையாது, மாடலஸ் ஏன்னு வாசிக்கக்கூடாது. இது டிட்டர்மெண்ட் ஏ. இந்த பாடத்துக்கு தகுந்த தான் வாசிக்க முடியும். அப்போ இது 2 சைடு கோடு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதுல இருந்து டேரெக்டாக நான் எழுதிட்டேன். நீ ஒரு ஸ்டெப் எழுதுனா எழுது. 1 இன்ட்டு 9 5 are 45 6 8 48 -2 இன்ட்டு 36 7 42 42 கரெக்டானு மட்டும் பாரு. 3 என்ன வேமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட 32 -20 7 35 35 பார்த்துக்கோ. இப்போ 1 இன்ட்டு -3 -2 இன்ட்டு என்ன வந்துடும் -6 பார்த்துக்கோ. சரியாடா? +3 இன்ட்டு -3 1 3 is 3 -3 + 6 2s are 12. அடுத்து மைனஸ் என்னது 3 3s are 9. ஆன்சர் என்ன வருது? 0. அப்போ அது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். 0 வரனால therefore A is singular அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எழுதிட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறது? நாங்கள் 2 மார்க் 1 மார்க்கில் கேட்பாங்க. செகண்ட் சம் சரி சொல்லு, நானே போட்டுறேன். இது வேற சொல்றா குட்டி. 2 -3 5 6 0. ஆமாம் பார்த்துக்குங்க. இந்த டிட்டர்மின்ட் வேல்யூ டேய் 2 இன்ட்டு 0 -20. சரி, இப்போ கவனி, இந்த இடத்துல என்ன சேருன்னு தெரியுதா? இங்கே -3 இருக்கு, மேலே என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கு, சேர்ந்தா என்ன ஆயிரும்? இப்போ தான் கணக்கே ஒரு மாதிரியா தெரியுது, பார்த்துக்கோ. ரைட். 7 42 -4 + 5 இன்ட்டு 6 5 are 30 0. சரியா? 2 இன்ட்டு -20 + 3 இன்ட்டு -40 + 5 இன்ட்டு 30 -40 3 18 8 மிச்சம் 1 நான் 3 12 1 13 138 ப்ளஸ் 3 15 150. சரியான்னு பாரு ஆன்சர். ரெண்டே ஆன்சர் கழிச்சு எடுத்தோம்னா இது எவ்வளோ? 178 + 150 நான் சிங்குலரான்னு பார்த்துக்கோ. -28 நாட் ஈக்குவல் டு 0. 0 இல்லை. therefore A is நான் சிங்குலர்னு அர்த்தம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், பூஜ்ஜியமற்ற அணி அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பார். இதுதான் இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் சும்மா 2 மார்க்கில் கேட்கணும்னா நீ தான் செய்யணும், பார்த்துக்க. ஏன்னா அடிப்படை கேட்கத்தான் செய்வாங்க. A.B A×B இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். A×Bன்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். பேன் முடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. A×Bனாலும் டிட்டர்மெண்ட் போட்டு IJK போட்டு 2வது ரோவில் நம்பர் எழுதணும், 3வது ரோவில் நம்பர் எழுதிட்டு ஓப்பன் பண்ணால் வெக்டார் கிடைக்கும் A×Bக்கு. அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா அது உண்மையிலே சொல்கிறேன், பேப்பர் திருத்துறதுக்கு யோசிப்பாங்க. நம்மளே காட்டி கொடுத்துருக்கிறது நம்ம சரியில்லை அப்படின்ட்டு. அதனால் பார்த்துக்கோ, சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி சொல்ல வரேன். தேர்ட் ஒன்று சொல்கிறா குட்டி.
இந்த வரண்டா 0 இந்த வரண்டா ஸ்மால் லெட்டரா கேயா கே மைனஸ் ஏ காதுக்கு வச்சா கரெக்டா அம்மா பார்த்துக்கோ, பயப்படாத. அதே தான் கேட்டிருக்கு, சிங்குலரா நான் சிங்குலரானு. இதில் எடுத்து கண்டுபிடிச்சா 0 தானே வரும். ஃபஸ்ட்டு இங்கே 0ன்னு போட்டு தானே ஆரம்பிய. அப்போ இது டோட்டலாக என்ன ஆயிரும்? அப்போ எதுக்கு அதை போட்டு கண்டுபிடிச்சி லேட் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு செகண்ட் மைனஸ் போட்டுக்க. மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி தெரியுதா? நேரம் அதுக்குள்ளே விட்டுரு. இப்படி விட்டுட்டோம்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0. ஒரு மைனஸ், ஃபார்முலா மைனஸ். இது ரெண்டே மல்டிப்ளை மைனஸ் 5k சேர்ந்தா என்ன ஆயிரும்? ப்ளஸ் 5k. புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து இது ப்ளஸ் கே. சரியா? ரைட். அதுக்கு நேரம் விட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 5 இன்ட்டு அப்படி பண்ணுறேன் பி மைனஸ் ஏ. சரியா? இது ரெண்டும் தேவையா? தேவையில்லை, விட்டுடலாம்ல. தெரியுதா தெரியலையா? ஃபர்ஸ்ட்ல உள்ளது அதே மாதிரி 0 போட்டு விட்டுட்டேன். பொறுமையாக பண்ணு, மனப்பாடம் பண்ணாத தயவு செய்து. தெரியலன்னா பக்கத்தில் வந்துட்டு கேளு. ஏன்னா ஒரு மாதிரியா தெரியற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படின்னா என்ன சின்ன விஷயம்தான். ஃபர்ஸ்ட் 0ன்றனால அது என்னதான் கண்டுபிடிச்சாலும் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரம். பிராக்கெட் உள்ளதெல்லாம் விட்டுட்டேன். செகண்ட் இது மைனஸ்ன்னு சொல்லி இந்த எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு நேரம் உள்ள காலம் ரோ விட்டுட்டோம்னா இது ரெண்டும் கிடைக்கும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 0. மைனஸ் போட்டுக்கிற ஃபார்முலா மைனஸ். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5k. இந்த மைனஸோட சேர்ந்தா ப்ளஸ் 5kன்னு ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து இந்த கேக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு நேரம் உள்ள காலம் ரோ விட்டோம்னா இது ரெண்டும் தான் மல்டிப்ளை ஆகும். இது ரெண்டே உடனே மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ இது இல்லைன்னா பண்ணலாம். இது பி ஏ இல்லைன்னா மைனஸ் 5bன்னு எழுதிடலாம். ஆனால் ரெண்டு எலமெண்ட் இருக்குல்ல, எப்படி பண்ண முடியும் உடனே? அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். பி மைனஸ் ஏன்றதை அந்த எழுதியிருக்கேன் பாரு. மைனஸ் 5 இன்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறது அந்த எழுதியிருக்கேன். மைனஸ் 5 இன்ட்டு அப்படின்னு சொல்லி பிராக்கெட் எழுதியிருக்கேன். அடுத்து ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டே எழுதணும். பெருக்குன்னா என்ன ஆயிரும்? 0. அங்கே 0 வரணும். அந்த இடத்துல விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீ வாழ இவ்வளோதான் கணக்கு நினச்சிட்டு இருக்காத. சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறோம்னா சிக்கலாக இருக்குன்னு சொல்கிறக்காண்டி வேணா எழுதிக்க. அவ்வளோதான். இங்கேயும் 0 போடுறா போட்டுக்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி விட்டுட்டேன். இது என்ன வந்துடும்? 5k ப்ளஸ் கே இன்ட்டு இது உள்ள வேணால் மல்டிப்ளை பண்ணிக்க. மைனஸ் 5b ப்ளஸ் 5a. சரியாடா? இப்படி உள்ளே கொண்டு வா. இல்லை மைனஸ் உள்ளே கொண்டு வரியா? மைனஸ் இதோட சேர்த்து கொண்டு போ உள்ள. ஏ 5ka. சரியான்னு பாரு. மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 5kb. சரியா? அதே மாதிரி இது உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 5kb. அது உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் 5ka. அடிக்கலாமான்னு பாரு. அவ்வளோதான். சிங்குலர் மேட்ரிக்ஸ். பயப்படக்கூடாது, வேரியபிள் கொடுத்துருக்குன்னு. சிங்குலர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபோர்த்து சம்மு அதில் சிங்குலர்னு கொடுத்துருக்கான், நான் சிங்குலர்னு கொடுத்துருக்கான் பாரு. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ வேல்யூ கேட்டிருக்கான். சரி, ஏ ஈக்குவல் டு சொல்லு. இப்படி கொடுத்துட்டாமா. ஏ இஸ் சிங்குலர்னு கொடுத்துருக்கான்டா அவன். பொலினியர் சொன்னா 0ன்னு வச்சுக்கோம்ல, அது மாதிரி ஏ இஸ் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டான். பூஜ்ஜிய அணின்னு சிங்குலர்னு சொன்னனால டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் என்னது? அப்போ இது டிட்டர்மெண்ட் போகிறோன்னா போட்டுட்டு ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு உள்ள நம்பரை எழுது. 7 3 - 2a மல்டிப்ளை பண்ணு. 7a இங்கிட்டு தான் பண்ணணும், ரைட் சைடு. மைனஸ் 3 2 6 என்ன ஆயிரும்? 0. அங்கிட்டு கொண்டு போ. 7a ஈக்குவல் டு a ஈக்குவல் டு இது எழுதுறதுக்கு உனக்கு கஷ்டமா? இது எழுதுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. கான்செப்ட் இந்த எழுதியிருக்கேன். இது ரெண்டு பார்த்துக்கோ, அதுக்கு மேலே உன் பிரியம். ரைட்ரா? இது ஃபர்ஸ்டாடா? பின்னாடி வந்து பேசிட்டே இருக்கான். யார் இந்த வடிவா போறான்? நேற்றே சொன்னேன் 4 பேர் ஒரே இடத்துல உட்காராதேன்னு. எனக்கு பேசிக்கிட்டே இருக்க மாதிரியே தெரியுது. உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏங்காத அப்படி கேட்குதான்னு தெரியல. இந்த ரெண்டு நம்மன்னு சொல்ற மாதிரி இருக்கேன். சொல்றா. ஏன்னு எடுத்துக்கிறேன்டாமா. கொஸ்டின்ல கேபிட்டல் பின்னு கொடுத்துருக்கா? சரி. b - 1 2 3 2 அவ்வளோதான். இது சிங்குலர்னு கொடுத்துருக்கா? சரி, ரெண்டு மொத்தமாக கொடுத்துருக்கு. சரி, பி இஸ் சிங்குலர்னு சொல்லியிருக்கான். பார்த்துக்குங்க. பி சிங்குலர்னா தட் இஸ், அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம்.
இப்போ நீ கண்டுபிடிக்க தெரியாதா? டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதானே. b - 1 2 3 3 1 2 1 - 2 4 அவ்வளோதான். அப்படியே கொண்டு போ. ஓப்பன் பண்ணுறேன். b - 1 இன்ட்டு இப்படி ப்ராக்கெட் பண்ணிக்க. ஒரு ப்ராக்கெட் வித்தியாசத்தை காமிச்சிக்கோ, அதுக்காண்டி அப்படி போடுறேன். 1 × 4 4 மைனஸ் 2 2 சார் 4 -4 சேர்ந்தா என்ன ஆயிரும்? +4 -2 இன்ட்டு 3 4 சார் 12 -1 2 is 2 +3 இன்ட்டு சரியாடா 3 2 சார் 6 -1 ஈக்குவல் டு இதுல இருந்து எடுக்கிறது உன் திறமை. b - 1 6 மாதிரி போட்டு விட்றாத. 8 -2 இன்ட்டு 10 +3 இன்ட்டு -7 ஈக்குவல் டு 0. உள்ள கொண்டு வா. 8b -8 -20 -21 ஈக்குவல் டு 0. சரி பண்ணு. அப்படியே ஆட் பண்றா. 8b -49 equal to 0. 8b equal to +49. b equal to 49/8. ஆன்சர் பார்த்துக்கோ. அடிக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். கரெக்டான்னு பாரு. கரெக்டாடா? ஆன்சர் பின்னாடி பாடுறா. அந்த லாக் சம்ம சொல்லு, அதுக்கப்புறம் தீட்டா சம்ம என்ன செய்வோம். எத்தனாவது சம்னா லாக்? சரி 6. சொல்றா குட்டி. டிட்டர்மினன்டா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வெரி குட். ஒன்னே வந்துருச்சா? ஏதாவது கேன்சல் பண்ணவா? இந்த கொடுத்துருக்குடா டே தம்பி. இது வேல்யூ கண்டு சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவீல்ல, ரோ பை காலமாக பண்ணலாம். டேய் மேட்ரிக்ஸை எப்பயுமே ரோ பை காலமாக தான் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம் 10th டிட்டர்மெண்ட்டை ரோ பை ரோவாகவும் பண்ணலாம். பேச்சை உயர்த்துறோம் அப்படின்னா ஏதோ மாற்றங்கள் சொல்கிறக்காண்டி தான் பேச்சை உயர்த்துறது. மேட்ரிக்ஸை கம்பல்சரியாக ரோ பை காலத்தை மல்டிப்ளை பண்ணுறது. டிட்டர்மெண்ட்டை எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். ரோ பை காலமாகவும் பண்ணலாம், ரோ பை ரோவாகவும் பண்ணலாம். நான் சொல்கிறேன் புரியுதா? நம்ம எப்பயும் போலே செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரோ பை காலமாகவே மல்டிப்ளை பண்ணுவான். சரியா? பெருசாக மல்டிப்ளை பண்ணுறேன், பார்த்துக்க. இதை எடுத்து இதில் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் தானே ஃபஸ்ட்டு. log 364 சரியாடா இன்ட்டு log 2 3 அது ரெண்டையும் சேர்த்துட்டேன். ப்ளஸ் இது ரெண்டும் log என்ன வந்துடும்? பேஸ் 4 3 இன்ட்டு log ஃபஸ்ட்டு 2 அடுத்த 2 3 4 சரியான்னு பார்த்துக்க. ஒரு இது டேய் ஒரு இது செஞ்சுருக்கேன்டா. இதை எடுத்து இதில் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே ரோ தான், அந்த காலம்னா இங்கே தானே எழுதணும். அப்போ log பேஸ் 364 இந்த இருக்கு, log பேஸ் 83 ப்ளஸ் இது ரெண்டும் log பேஸ் 4 3 இன்ட்டு log 3 4 பேஸ் 3 4. ரைட். ஒரு ஸ்டெப்பு முடியுதான் பாரு. கீழே அடுத்து சேர்த்து பொறுமையாக செய்ய. log பேஸ் 8 3 8 அங்கிட்டா log பேஸ் 2 3 ப்ளஸ் இது ரெண்டும் log 4 9 இன்ட்டு log பேஸ் 3 4. ஒரு ஸ்டெப்பு பொறுமையாக செஞ்சுக்க. log பேஸ் 3 8 இன்ட்டு log 8 பேஸ் இது 3 ப்ளஸ் இதுவும் அதுவும் log 4 9 இன்ட்டு log 3 4. தம்பி பொறுமையாக செஞ்சுக்குங்கடா. பொறுமையாக இது பண்ணிக்க. இந்த இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம்டாம்மா இப்படி. ஆமாம் இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம், பார்த்துக்கோ. இது ரூலு, லாக் ரூலு. இதில் அடிக்க முடியாது, இதில் அடிக்கலாம். சரிதான் பாரு. இதில் அடிச்சிட்டோம்னா log 64 பேஸ் என்ன இருந்துச்சு மிச்சம் 2. அங்கே என்னடா தம்பி இருக்கு? log என்னடா இருந்துச்சு 4 4 அடிச்சிட்டோம், 3 பேஸ் 3. இது ஒரு ஸ்டெப்பு. இங்கே என்ன இருக்குடா? log 8 பேஸ் என்னது? சாரி 2 ஆடா.
2 ரைட்டு ப்ளஸ்ஸு லாகு அடிக்கலாம் 3 இங்கே என்ன வந்துடும் 9. அடுத்த ஸ்டெப்பில் அடிப்போம். இதில் அடிக்க முடியாதுன்னு இல்லை, அடிக்கலாம், அப்புறம் அடிப்போம். 364 ப்ளஸ் லாகு 8 என்னடா இருக்குது 3 ப்ளஸ்ஸு அது ரெண்டு சேர்ந்து என்ன வந்துடும் லாகு 4 இது ஏதோ தப்பு எழுதியிருக்கேன். ப்ளஸ் வராதுல்ல, இன்ட்டு தானே வரும். சரிதான்னு பார்த்துக்கோ. இந்த சைடில் 2 ஸ்டெப்பு வருது. லாகு பேஸ் 8 ப்ளஸ்ஸு லாகு 4 இதில் அடிச்சிடலாமோ? அடிச்சிடலாம். டேய் கவனிச்சுக்கோ. இங்கே என்னடா தம்பி அப்போ 3 9 இது அடிக்கலாமா? எதுவும் பாரு மேலே உள்ள எதுவும் அடிக்கலாமான்னு பாரு. எதுவும் மாற்றி எழுதிட்டேனா? இது ரெண்டு அடிக்கலாம்டாமா? இது ரெண்டு தானே? கவனிக்கல பாரு, அதான் பார்த்துக்கோ. லாகு 64 8 இப்போ ரெண்டு பேஸும் அந்த இது ஒன்றா இருந்துச்சுன்னா, பவர் ஒன்றா இருந்தால் 1. அப்போ சேம் டைம் எது ஒன்றாகும் அப்படின்னா இது ஒன்றாகும், இதுவும் ஒன்றாயிரும், இதுவும் ஒன்றாயிரும். சரியான்னு பாரு. வேற எதை விட்டுருக்கோமா? இல்லை பார்த்துக்கோ. ஏன்னா 3லையுமே வருது, 1ல் மட்டும் காணாமேன்னு பார்க்குறேன். இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. இதில் கரெக்டாக எழுதியிருக்கமான்னு பார்த்துக்கோ. இந்த இடம் கரெக்டானு பார்த்துக்கோ. சரி ரைட்டு. இது ஒன்றும் மேடமா 4 வந்து 2 டைம்ஸ் போட்டு எத்தனை டைம் போட்டு இப்படி உள்ளே விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறியா? அப்படி சரி தெரியுமா? செஞ்சு காட்டிடவா? சரி. 5 டைம்ஸா 6 டைம்ஸா? லாகு பேஸ் 2 பவர் எத்தனை போடலாம்? 2 2 4 4 2 4 8 அப்படி போட்டா உன்னை மண்டேவோடது மாலை வச்சு போடுவேன். 2 2 4 4 2 8 8 2 16 2 32 5 டைம்ஸு, அடுத்து 6 டைம்ஸு 64 அவ்வளோதானே? 8 டைம்ஸ் எப்படி வரும்? இது 1 சரியா? இதை வந்து 2 பவர் 3 எழுதலாம்ல. டேய் லாக் பேஸ் 2 பவர் என்னது 3 ப்ளஸ் இது 3 ஸ்கொயர்னு எழுதலாமான்னு பாரு. லாக் பேஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாமான்னு பாரு. ஏன்னா அது முன்னாடி வந்துடும், அதுக்காண்டி சொல்கிறேன். இப்படி முன்னாடி வந்துடும், நம்பராக மாறிடும். அதே மாதிரி இதை 8ல் பேஸில் தூக்கணும்னா 8 ஸ்கொயர்னு எழுதலாமான்னு பாரு. ப்ளஸ் 1 அடுத்து என்ன ஆயிரும்? இது 1 ஆயிரும். அதை பேஸில் தூக்கிக்க 3 பவர் 2 முன்னாடி கொண்டு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், ஆன்சர் வந்துடும்டா. இதுக்கு வந்து முன்னாடி வந்தால் 6 + 1, இங்கே 3 + 2 சரியான்னு பார்த்துக்க. இங்கே 2 + 1, இங்கே 1 + 2 சரியான்னு பாரு. இல்லை அது என்னமோ சொல்லுது, என்னன்னு கேட்டுக்கோ. என்னன்னு பாடுறாமா? இது தப்பா இருக்கா? கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கான்னு பார்த்துக்கோ. இல்லை அது 7 3 5 3 7 3s are 21 5 3s are 15 6 வருது. அவ்வளோதான். புரியுதான்னு பார். 6 வருது. நீ படிக்கிறாள் வெளியில் போயிட்டியா? அதனால 5வது சம் சொல்கிறா கார்த்தி. கிவன் cos 2 θ = 0வா? சரி. நெக்ஸ்ட்டு. ஏய் யார் பேசுறது? அமையதேன். 0 cos θ sin θ cos θ. முன்னாடி இவங்களை உட்கார வைக்கணும்டா. இந்த சிவா பின்னாடி இருக்கான்னு, சிவா பின்னாடி இருக்கான பாரு. கரெக்டு, தெரியுதுல்ல, கேட்குதுல்ல. எதுல? இங்கேயா? சரி. அப்போ 2 டைம்ஸ் எழுதிருங்க. நீங்கள் வேலை ஸ்கொயரை உள்ளே போட்டு விட்றாதீங்க, 2 டைம் எழுதிக்கிங்க. 0 cos θ sin θ. cos θ சிவா பேசுகிறேன், sin θ யார்கிட்ட பேசுகிறேன் தெரியல, இப்பயும் பேசுனேன், இருக்க மாட்டுது வாய். 0 cos θ sin θ. அது என்னன்னு தெரியலடா, காது மட்டும் கேட்குது நல்லா. கடவுளை வேணா வேண்டிக்கிங்க. 0 sin θ, அடுத்து தீட்டா 0 வடா 0 cos θ. அம்மா பார்த்துக்குங்க, 0 வேற தீட்டா வேற. ரைட், 2 டைம் எழுதிட்டேன். ரோபே காலம் மல்டியில் பண்ண எப்பயும் போல. டிட்டர்மெண்ட்டுக்கு இதை போட்டுட்டு இருக்கேன். டிட்டர்மெண்ட் தான் போடணும், மேட்ரிக்ஸ் போட்டு விட்றாதீங்க. 0க்கு 0 ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட்டா. அடுத்து என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் தானடா? இப்படி அடுத்து இது ரெண்டும் 0 காஸ் தீட்டா சைன் தீட்டா சரியான் பாரு. ப்ளஸ் 0 சரியான்னு பாரு.
இது அடுத்து 0 0 அடுத்து என்ன வரும் 0 0 ப்ளஸ் சைன் தீட்டா ஒரு ரோ ஒரு காலம் கரெக்டான பாரு ஒரு இது எடுத்து ரோ எடுத்து பெருக்கியிருக்கேன் விட்டுறாதீங்க அடுத்து செகண்டு 0 காஸ் தீட்டா சைன் தீட்டா விடாமா ஏதாவது ஒன்று ரைட்டு நெக்ஸ்ட் என்னது 0 அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 கண்ணில் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோ 0 அடுத்து காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 0 காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 0 ரைட்டான்னு பார்த்துக்கோ நெக்ஸ்ட்டு 0 0 சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா அடுத்து சைன் தீட்டா காஸ் தீட்டா 0 0 சைன் தீட்டா காஸ் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது அதை ஃபுல்லாக மாற்றிடு அப்படியே அதை மட்டும் மாற்று அப்புறம் என்ன செய்யலாம் சொல்கிறேன் ஒன்று இதில் என்ன இருக்கும் காஸ் தீட்டா அதுலேயே எப்படியும் எழுதிக்க ரெண்டு ஒன்று தான் சரி இதில் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஒன்று காஸ் தீட்டா சைன் தீட்டா நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா ரைட்டு அடுத்து என்ன செய்யலாம் அதில் என்னமோ கொடுத்துருந்துச்சு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு ஆமாம் அதை பாரு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0 தம்பி ராஜா இதில் காசை எங்கிட்டு கொண்டு போனால் இன்வெர்ஸாக மாறிடும் அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0 சரிதானே காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0 காஸ் வரிசையில் 0ன்ற ஆன்சரு எந்த டிகிரிக்கு வரும் 0ன்ற ஆன்சர் எந்த டிகிரிக்கு காஸ் 0னா 1 காஸ் 90 தான் என்னது அப்போ இது என்ன வந்துடும் 5/2 இங்கே என்ன இருக்குது 2 தீட்டா தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும் 5/4 புரியுதா ஏதாவது கொடுத்ததுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்வெர்ஸ்ன்னு சொன்னால் ஆன்சருக்கு கொஸ்டின் ஆன்சர்னா அந்த டேபிளில் உள்ளதான் ஆன்சர் அதுக்கு மேலே கொஸ்டினுக்கு போகணும்னா காஸ் 90 தான் 1 சாரி காஸ் 90 தான் 0 அதனால தான் இங்கே 0 இருக்கனால 90க்கு வந்து 5/2 5/2னா 180/2 180/2 இந்த 2 தீட்டாவில் ஒரு தீட்டா கீழே அந்த இறக்கி விட்டோம்னா 5/4 5/4னா 45 அப்போ இதில் நான் ஆன்சர் கொடுக்குறக்காண்டி சொல்கிறேன் இங்கே நான் கொடுக்கணும் 1 sin 45 cos 45 1/√2 1/√2 புரியுதான்னு பாரு அதே மாதிரி இது 1/√2 இது 1/√2 எப்படி சார் வந்துச்சுன்னு கேட்டால் ஓரத்தில் செஞ்சு வச்சிரு மறந்துடாத sin 5/4 cos 5/4க்கு ஆன்சரு 1/√2 இன்ட்டு 1/√2 இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதியிருக்கேன் சரியாம் பாரு தீட்டாக்கு பதிலாக போட்டு ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் இதுவும் அதே மாதிரி தான் 1/√2 1/√2 1/√2 1/2 கூட போட்டுக்கலாம் உனக்கு ஒரு ஸ்டெப் எழுதி காட்டுறோம் அவ்வளோதான் 1/√2 1/√2 1/√2 1/√2 1 அப்படியே ஓப்பன் பண்ணிக்க இல்லை மாற்றிக்கோ 1 1/2 1/2 1/2 1/2 1 1/2 1/2 1 இப்போ ஓப்பன் பண்ணுறா அப்பா 1 இன்ட்டு 1 1 சார் 1 சரிதானா மைனஸ் 1 இன்ட்டு 1/4 பாரு அடுத்து மைனஸ் 1/2 இது ரெண்டே மல்டிலே பண்ண இது ரெண்டே மல்டிலே பண்ணல மேலே மேலே கீழே கீழே பண்ணணும்டா என்னதே செஞ்சு வச்சுக்க நினச்சிடாத சவுண்டு போயிடுச்சு கம்முன்னு 1 இன்ட்டு 1/2 1/2 மைனஸ் இது 1/4 ப்ளஸ் 1/2 1/4 மைனஸ் 1/2 பார்த்து பொறுமையா 1 இன்ட்டு 4 மைனஸ் 1/4 மைனஸ் 1/2 4 போட்டுக்கலாம் 2 மைனஸ் 1 4 எல்சிஎம் போட்டால் இந்த 2ஆல் மல்டியில் பண்ண தானே 4 வரும் அந்த 2 மேலே பண்ணணும்ல சரிதான் நான் சொல்கிறது ரைட் இல்லை நான் தெரியாது சார் அப்படின்னா 2 சார் 8 கிராஸு அப்படி போயிரு அவ்வளோதான் உன் இஷ்டம் நான் எல்சிஎம் போட்டிருக்கேன் நீ கிராஸ் மல்டியில் பண்ணி இந்த இப்படி எழுதுனாலும் சரி தான் 2 மைனஸ் 4 இப்படி எழுதிக்கிட்டாலும் சரி அதே மாதிரி இங்கே எழுதிக்கிட்டாலும் சரி சரிதான் உன்னுடைய விருப்பம் அதனால் பார்த்துக்க நான் ஒரே மாதிரி எழுதிடுறேன்
சரியா? 4 1 மைனஸ் 2 எல்சிஎம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் ஆன்சரு. எடுக்கணும், பொறுமையாக எடு. என்னடா தம்பி வருது? 3/4. இங்கே 1/4 மைனஸ் 1/8. சரியாடா? ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் 1/8. ரைட்டான்னு பாரு. 1/8 தானே? சரி, 8 எல்சிஎம் போடு. 8 எல்சிஎம் போட்டோம்னா இங்கே வந்து 2 வரும். 3 2 சார் 6 -1 -1. சரியா? 4/8 1/2 வருது. என்ன வருதுன்னு பாரு. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கணக்கு என்னடா சொல்லியிருக்கவனே? ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தானே? ஏம்மா இருடா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா 1/2. 1/2ன்னு போட்டு x1 y1 1 எழுதிக்கலாம்டா. x2 y2 1 எழுதிக்கலாம். x3 y3 1 எழுதிக்கலாம். அந்த பாயிண்ட் என்ன சொல்லு? பாயிண்ட் எப்பா? சரி சரி சரி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தானே? என்னடா இதில் போட்டுருங்க. 1/2. ஃபஸ்ட்டு 1 0 0 1. ரெண்டாவது என்னடா? 1 2 1. மூணாவது 4 3 1. 1/2 ஓப்பன் பண்ணி இது தேவையில்லை. ரெண்டும் இதுவும் 0 இதுவும் 0 தானே? ஒன்றுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். 1 இன்ட்டு இந்த 1/2 இங்கே இருக்குது. இந்த 1க்கு எழுதியிருக்கேன் ப்ராக்கெட். இதுக்கு நேரம் காலத்தை ஓட்டுட்டா 1 3 is 3 மைனஸ் 4 2 சார் 8. சரியான்னு பார்த்துக்கோ. 1/2 மிச்சம் என்ன வரும்? -5. -5/2. ஏரியா அப்படின்றனால பாசிட்டிவ்ல எழுதிக்க. +5/2 அப்படின்ட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்க. இல்லைன்னா 2.5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. ஆமாம். சொல்லு, முடிச்சிடுறேன். இந்த வரேன். ஃபர்ஸ்ட்ல செகண்டா? சொல்லு. k, 2 2, 4 3, சிவா சொல்றான். இது ஏபிசின்னு எடுத்துக்கிறோம்டா. என்னடா கொடுத்துருக்கு அதில்? சொல்யூஷன் புக் இல்லாம் ஏரியா கொடுத்துட்டாப்ல. ஏரியா வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் கே கண்டுபிடிச்சிருக்காப்புல. அப்போ இப்படி போட்டு ஈக்குவல் டு போட்டு 4ன்னு போட்டுக்க. சரியாமா? இங்கே 1/2 போட்டுக்க. x1 y1 நம்மகிட்ட கேட்டாரு, அவன் செய்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல சிவா. இல்லை சிவா, லேட் ஆகிட்டே இருக்கீங்கல்ல, உட்காந்து நீங்கள் நோட்டை பார்ப்பீங்க, லேட் ஆயிரும். இந்த இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் அப்படின்னா, ஏரியா வந்து ப்ளஸில் வந்தாலும் ப்ளஸில் தான் எழுதுவான், மைனஸில் வந்தால் என்ன எழுதுவான். அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்க, மறந்துடாத. ஏன்னா கேக்கு 2 ஆன்சர் எடுக்கலாம். சரியா? இது அங்கிட்டு கொண்டு போயிட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. இது டிட்டர்மினன்ட் K2 2 4 3 2 ஓப்பன் பண்ண. K இன்ட்டு 1 4 சார் 4 1 2 is 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 is 2 1 3 is 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 சார் 4 மைனஸ் 12 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. K இன்ட்டு 2 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 8 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. சிவா காதில் பேசுறது கேட்குது. எப்படா வேகமாக செய்கிறாரு அப்படின்ட்டு. மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டும். வேறு எங்கிட்டு வேடிக்கை பார்த்தால் அப்படித்தான். 3 3 என்று பேசினால் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 3 3 என்று பேசினால் அப்படித்தான். மனசை ஒருநிலைப்படுத்தி பார்க்குற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. பேசிக்கிட்டே இருக்கனால தான் யோசிக்கிறான். இவ்வளோ வேகமாக செய்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். நம்ம கை எழுதிக்கிட்டே இருக்கும்ல நம்ம. அப்போ நம்ம மனசு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். என்ன சிவா? இந்த பாருங்க, நான் வாழ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கணக்கு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். எங்கே மாறுதான்னு பாருங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாணி வெடிக்கிறீங்களே, அதான பிரச்சனையே. 2k = 8 + 6 2k = 14 k = 7 சிவா. அதே மாதிரி தான் மோகித்தையும் எடுத்துக்கிட்டிய. -8 -6 2k கண்டுபிடிச்சிட்டாப்ல முத்துமணி. -2 அப்போ k = -1 முத்துமணி. புரியுதான் பாருங்க. வீட்டுக்கு போவோம் வாங்க. ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டானா?
சிறப்பு, மகிழ்ச்சி.